தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுகத்ரயம் வதயுகம் தூதைக்ரமம் மண்டலம் வீராண்யச்ச சதுஷ்டகஷ்டிநவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜதிகிதம் வந்தே குரோர்மண்டலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சாந்தம் தாந்தம் தபோனிஷ்டம் சாந்தானந்தகுரோத்வகம் பஜாமி யமினாம் ஸ்ரேஷ்டம் அவதூதம் மகர்நிசம் சர்வதேவகிருதாவாசம் சர்வலோகநமஸ்கிருதம் கிருபாவதாரம் லோகேஷ்யாः அவதூதம் உபாஸ்மஹே. உத்யத்தினத்திந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாம் அங்குசபாசா பீஜகராம் பிரபஜே புவனேசீம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் மலைமகள், அலைமகள், கலைமகள் ஆகிய தேவியரே நவராத்திரியின் நாயகியர் ஆவர். இத்தேவியரை நவராத்திரி காலத்தில் மனமார தியானித்து நவாவரண பாடி உளமார போற்றி வழிபட்டு மொழியே இந்த சாரதா நவராத்திரியின் மூலம் வீரத்தையும் செல்வத்தையும் கல்வியும் பெற்று உய்வோமாகுக. ஸ்ரீ புவனேஸ்வரி அனுகிரகத்தால் இந்த சாரதா நவராத்திரி புண்ணிய காலத்தில் ஸ்ரீ அம்பாளின் தசமகா வித்தைகள் என்னும் அம்பாளின் 10 ஸ்வரூபங்களை பற்றியும் வழிபாட்டினை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் இன்று முதல் தொடர்ந்து சில நாட்கள் ஒவ்வொன்றாய் தெரிந்து கொள்வோம். வித்தை என்றால் அறிவு என்று பொருள். பரம்பொருளை அறியவும் காட்ட உதவும் வித்தையே பராவித்தை. இவ்வாறான அம்பிகையின் 10 வித்தைகளே தசமகா வித்தைகள். தசமகா வித்தை உண்டான விவரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்காந்தத்தில் தக்ஷயஜ்ஞம் விநாசமான வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. தக்ஷன் யாகசாலைக்கு வரும்போது சிவபெருமான் யோக நித்ரையில் இருந்ததால் மரியாதை தெரிவிக்கும் வகையில் எழுந்து நிற்கவில்லை என சொல்லி அது முதல் யாகத்தில் பரமேஸ்வரனுக்கு உண்டான அவிர்வாகத்தை தருவதை நிறுத்தச் சொல்ல அன்று முதல் சிவபெருமான் தக்ஷனை பார்ப்பதில்லை என முடிவு எடுக்க இன்னொரு முறை தக்ஷனோ தக்ஷ பிரஜாபதி யாகத்தை தொடர அதில் கலந்து கொள்ள பார்வதி தேவி ஈஸ்வரனை அனுமதி கேட்கிறாள். அதை மறுக்க அம்பிகை கோபத்துடன் அதிகுரோரமான மகாகாளி சொரூபத்தை எடுக்கிறாள். சிவபெருமானை துரத்த அவரும் 10 திக்குகளும் போக ஒவ்வொரு திசையிலும் அன்னை 10 வித சொரூபங்களை கொண்டு ஈசனை தொடர்ந்த அந்த 10 சொரூபங்களே தசமகா வித்தைகள். அம்பிகையின் இந்த 10 கோர ரூபத்தை கண்டு ஈசன் அஞ்சி நிற்க அம்பாலும் பரமேஸ்வரனிடத்தில் உங்கள் சக்தியான நானே 10 ரூபங்கள் கொண்டு தொடர்ந்ததாகவும் அதன் ஒவ்வொரு விசேஷத்தையும் அதன் பலனையும் சொல்ல அதன்படி காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி மற்றும் கமலாத்மிகா ஆகிய இந்த தசமகா வித்தையினை தகுந்த ஆச்சாரியனுடன் உபதேசம் பெற்று சாதனை செய்வதன் மூலம் அன்னையின் அருளை பெற முடியும். இந்த மகா வித்தைகளை பிரம்ம வித்தை, சித்த வித்தைகள் என சாமுண்டா தந்திரமும் மகாவித்தைகள் என ஷியாமலா ரகசியமும் கூறுகின்றது. அதன்படியே நாமும் தினமும் ஒவ்வொரு தசமகா வித்தைகளின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்வோம். அன்னையினுடைய நவராத்திரியினுடைய 5ஆம் நாள் மோகினி அவதாரமாக அன்னையை நாம் வணங்குகின்றோம். அன்று 6 வயது உடைய சிறுமியை வைஷ்ணவி வேடத்திலே பூஜிக்க வேண்டும். அன்றைய தினம் கடலை மாவினாலே ஆன கோலம் போட்டு வாசனை தைலத்தாலே அன்னையை அலங்கரிக்க வேண்டும். கதம்பம் மனோரஞ்சிதம் பூக்களால் அன்னையை பூஜித்து சர்க்கரை பொங்கல், கடலை பருப்பு சுண்டல், வடை, பாயசம் மற்றும் முப்பரிப்பினாலான சுண்டல்களையும் நாம் அன்னைக்கு நைவேத்தியம் செய்து அன்னையினுடைய அருளை பெறலாம். பஞ்சமாவரண கீர்த்தனைகளை பாட வேண்டும். பந்துவராளி ராகம் அன்னைக்கு ஏற்ற ராகம் அன்று. நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் இதனால் கிடைக்கும்.
தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.